இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜூலை 26ஆம் தேதி 2025 சனிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 10ஆம் திருநாள். முக்கியமான நட்சத்திரங்கள்ல இன்றைய நாள் பார்க்கும் பொழுது ஆயில்ய நட்சத்திரம், கடக ராசி, த்விதியை திதி, அற்புதமான திதி. எந்த ஒரு மங்கள காரியங்கள், சுபகாரியங்கள், எந்த ஒரு நல்ல விஷயத்தை பண்ணும் பொழுதும் த்விதியை திதி அன்னைக்கப்படும் பொழுது அது 100% ஜெயிக்கும். மாங்கல்ய தாரணம் செய்யக்கூடிய அற்புதமான திதிகளில் நம்பர் 1 ரேட்டிங்னு சொல்லுவோம்ல, அது த்விதியை திதி தான். தாலி ஒருவேளை த்விதியை திதி அன்னைக்கு ஏறுது, அந்த ஒரு பொன் குழந்தைக்கு ஏறுது, கன்னியாதானம் த்விதியை திதி அன்னைக்கு பண்றீங்கன்னா அந்த ஒரு பலன், அந்த ஒரு மாங்கல்யத்துக்கு பலன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம், சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசியில் இது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய விஷயங்கள் இன்றைய நாள் டப்புன்னு முடியும். படிப்பு, வங்கி சம்பந்தப்பட்ட வேலைகள், பிளான் பண்ண எல்லா காரியங்களும் இன்றைய நாள் ரொம்ப நன்னா செட் ஆகும். இன்றைய நாள் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பீங்க. எந்த விஷயத்தையுமே எமோஷ்னலாக எடுத்துக்க மாட்டீங்க. எது கரெக்டோ அது மட்டும்தான் பண்ணுவீங்க. இன்றைய நாள் நிறைய பேருக்கு நல்ல பொருளாதார வளர்ச்சி, புதுசாக ஒரு விஷயத்த கற்றுக்கிறது, படிக்கிறது, ஞானத்தை வளர்த்துக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் இடமாற்றம், ரிசர்ச் பண்ணுவீங்க. உட்காந்து இது ஏன் நடக்குது அப்படிங்கிற ரிசர்ச் செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புக்கு, டாக்குமெண்ட்டு, ஆடிட்டிங்கு, அக்கௌண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நற்செய்திகள், அதே மாதிரி இன்டர்வியூ கால்லாம் அட்டன் பண்ணுவீங்க. ஆஃபீஸ் கால் இருக்குது, ஆஃபீஸில் தான் மீட்டிங் ஓடின்னு இருக்குன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய நபர்களும் சரி, சுய தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கும் சரி, இன்றைய நாள் நல்ல ஆர்டர் வரும், ஆஃபர் வரும், மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும். நகைச்சுவை உணர்வுன்னு சொல்லுவோம். அது இன்றைய நாள் ரிஷபராசி நண்பர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு வடிவேல் பார்த்த மாதிரியே இருக்கும் உங்களை பார்க்கும் பொழுது. வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சொல்கிறேன், அமோகமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பாக்கிகள் வசூலாகும். அரியர்ன்னு சொல்லுவோம். வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய புதன் என்ன பண்ணுவான்னா, பழைய தொகை, பிஎஃப்ல இருக்கக்கூடிய அரியர், ஆஃபீஸில் சேலரி அட்வான்ஸு, இல்லைன்னா ஏதாவது வவுச்சர் அட்வான்ஸ், இந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா அந்த பணம்லாம் இன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் இன்றைய நாள் கம்மல் வாங்கக்கூடிய பிராப்தம். பெண்கள் மெயினாக காதுக்கு கம்மல் என்ன மாதிரி யாராவது போடணுன்னா பசங்க போட்டுக்கலாம், ரொம்ப நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள், பேச்சு திறமை அபாரமாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த பல்லு பிரச்சனை சால்வ் ஆகக்கூடிய, குடும்பத்தில் சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாள் நீங்கள் பேசுனீங்கன்னா எல்லா விஷயத்தையும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அமோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்துலையுமே இன்றைய நாள் நீங்கள் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருவீங்க. ஆர்என்டியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமாக இருக்கும். அக்கௌண்ட்ஸ் பார்க்குறீங்களோ, படிப்பு, மெயினாக கணக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, இன்றைய நாள் ரொம்ப நல்லா இருக்கும். வாத்தியார்களுக்கு, அது மாதிரி யாரெல்லாம் டீச்சர்ஸ் இருக்கீங்களோ, வங்கிகளில் மெயினாக அக்கௌண்ட்ஸ் பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் இருக்கீங்களோ, நிறைய ஏற்றங்கள் இருக்கும். பை ரூல் போவீங்க. அந்த அளவுக்கு ஏற்றங்களும் மிகப்பெரிய வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். மன சங்கடங்கள் நிவர்த்தியாகும். நிறைய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த வெரிகோஸ் வெயின்னு சொல்லுவாங்க. கால் பாதங்கள்லையும் வலி, சில பேருக்கு நரம்புகள் பாதிப்பு, இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். நல்ல மருத்துவர் நமக்கு உதவக்கூடிய அற்புதமான நாள். வெளியூர் போய் படிக்கணும், வெளிநாடு போய் படிக்கணும், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம், இதெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த நாள் சீட்டு கன்ஃபார்ம் ஆகக்கூடிய நாள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. ஒரு விஷயத்தை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக ஜெயிக்கும், அது டவுட்டே கிடையாது. அது இன்றைய நாள் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அது நமக்கு தாமதமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். மெயினாக அனந்தசேனன் பத்மநாபன் வழிபார். ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கன்னி ராசியில் கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், அபாரமான திருப்தி, இட மாற்றங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய நாள். பொருளாதாரத்தில்
எதெல்லாம் நடக்கலையோ தள்ளி போயிடுத்தோ அதெல்லாம் இன்றைய நாள் கரெக்டாக நடந்து முடிஞ்சிடும். நம்ம பிளான் பண்ணணும், அவ்வளோதான். லாபஸ்தானத்தில் போய் எப்போல்லாம் புதன் வக்கரம் பெறுதோ, சனியும் திரிகோணத்தில் வக்கரம் பெறுதோ, அந்த நாளில் பார்த்தீங்கன்னா பழைய நட்பு, பழைய ஆட்கள், பழைய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும். அதே மாதிரி மூத்தவங்க நம்ம கூட நல்ல இணக்கத்தில் இருப்பாங்க. எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படும். இதெல்லாம் ஒரு தடவை ட்ரை பண்ணி விட்டுட்டோமோ அதெல்லாம் இன்றைய நாள் நல்லபடியாக முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். புதுசாக ஒன்று ஆரம்பிச்சுன்னா சின்ன சின்ன சிக்கல்கள் வரலாம். ஆனால் பல விஷயங்கள் எடுத்து முடிக்கிறதுக்கு அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாச்சலபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியா துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் இருக்கக்கூடிய இடையூறுகள் நிவர்த்தி ஆகக்கூடிய நாள். வேலையில் எந்த விஷயத்தையுமே நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கேன்னா இன்றைய நாள் சரியாக போயிடும். நிறைய பேருக்கு வேலையில் மாற்றம், சில பேருக்கு இடையூறுகள்லேருந்து வெளியே வருவது. வேலைகளில் மட்டும் கிடையாது, அக்கௌண்ட்ஸ் எதாவது பிரச்சனையாக இருக்குது, ஏதாவது முக்கியமான டாக்குமெண்ட்டில் இஷ்யூ இருக்குன்னா இந்த நாள் முடிஞ்சிடும். நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும். நிறைய பேருக்கு புது வேலை கிடைக்கும். 10ஆம் இடத்துல எப்போல்லாம் புதன் வக்கரம் பெறுகிறதோ, திரிகோணத்தில் சனி வக்கரம் பெறுகிறதோ, பழைய ஆஃபீஸ் பழைய இன்டர்வியூ கால் அட்டன் பண்ணி வில் கெட் பேக் டு யூ லேட்டர்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து நமக்கு ஆஃபர் வரும், வேலை கிடைக்கும். வேலைக்கு போகக்கூடிய இடத்துல கன்ஃபார்மாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நிறைய பேர் R&D ரிசர்ச் வங்கிகளில் வேலை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நரசிம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் அபாரமாக இருக்குது. சாதாரணமான அனுகிரகங்கிறார். கரூர் தான் தோன்றி மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமியோடைய அனுகிரகம் அவ்வளோ நன்னா இருக்கு. என்ற நாள் நிறைய பேருக்கு வரன் அமையும். நிறைய பேருக்கு வெளியூர் போகக்கூடிய பிராப்தம், நிறைய பேருக்கு கடன் அடையக்கூடிய பிராப்தம், நிறைய பேருக்கு படிப்புகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். காலேஜ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். நினைத்த எல்லா காரியங்களும் திவ்யமா தெய்வ அனுகிரகத்தோட முடியும். மிகப்பெரிய ஞானம் இன்றைய நாள், புத்தி வைராக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரூர் தான் தோன்றி மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படக்கூடாது. எழுத்து பிழை ஏற்படலாம், கையெழுத்தில் பிழை ஏற்படலாம், ஒரு சில பேருக்கு கணக்கு தப்பாகலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். மெயினாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய நாள். கொஞ்சம் எல்லா விஷயங்களும் நமக்கு சாதகமாக கரெக்டாக ஓடும் நினைச்சாலும் பெரியவங்கனால சில தொந்தரவுகள், கொஞ்சம் அன்பு தொல்லை எல்லாம் இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த எல்லா காரியங்களும் திவ்யமா வெற்றி அடையும். ஏன்னா வியாபாரிகள், பொட்டி கடை வச்சிருக்கிறவங்க, இந்த ஸ்டேஷனரி ஷாப் வச்சிருக்கிறவங்க, எலக்ட்ரானிக்ஸ் கடை வச்சிருக்கிறவங்க, எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட வேலை செய்து கொண்டு கூடக்கூடிய நபர்கள், இவங்களுக்கெல்லாம் செம்மையா இருக்கும். நீங்க ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறீங்கன்னா அது கண்டிப்பா ஜெயிக்கும். தேவையே இல்லாம எந்த பிரச்சனைக்குள்ளேயும் போக மாட்டீங்க. நினைத்த எல்லா காரியங்களும் நல்லபடியா முடியும். நம்ம ஒரு விஷயத்த ஆரம்பிச்சா போறோம், அது நல்லபடியா முடியக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு நல்ல நட்பு உருவாகக்கூடிய அற்புதமான நாட்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணைக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூ, ஹெல்த் காம்ப்ளிகேஷன், வயிறு உபாதைகள், இதெல்லாம் கழுத்துல சில பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும், அதெல்லாம் சரியா போயிடும். நன்னா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு இன்றைய நாள் கடன் அடையக்கூடிய பிராப்தம். தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சனி வக்கரம். ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்துல, ருணம் அப்படின்னு சொன்னாவே கடன் அப்படின்னு அர்த்தம். அதுல புதன் வக்கரம். இஎம்ஐல லோன் கட்டிட்டு இருந்தீங்க, அந்த இஎம்ஐயை முடிச்சிருவீங்க. நிறைய லோன் க்ளோஸ் ஆகும். தான தர்மங்கள் செய்யக்கூடிய மங்கள காரியங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு இந்த நாள் முக்கியமான ஒரு பொறுப்பு, டெய்லியும் லெட்ஜர்ல சைன் போடுற மாதிரி ஒரு பொறுப்பு கிடைக்கும். முக்கியமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. நிறைய பேருக்கு ஆஃபீஸ்லையும் சரி அலுவலகத்திலையும் சரி பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய சப்கான்ட்ராக்ட் நிறைய பேருக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். என்ன கொஞ்சம் கராரா இருப்பீங்க, ரூல்ஸ் மாதிரி பேசுவீங்க பயங்கரமா, அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்க நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூவராக சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமா இருக்கும். காதல் கைகூடும். அறிவு திறன் மிகப்பெரிய அளவுல மேம்படும். எல்லா காரியங்களும் தந்திரமாக ஒரு விஷயத்தை நீங்க முடிக்கக்கூடிய வாய்ப்புகள். பாட்டு, இயல் இசை, நாடகம், மந்திர உச்சாடனங்கள்,
இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு ஏற்றம். அதாவது மெயினாக ரிசர்ச் பண்ணணும், படிக்கணும், ஏதாவது புது விஷயத்த கற்றுக்கணும், நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் விற்பனை ஆகணும், அதுலேருந்துமோ நமக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமானா இந்த நாள் கண்டிப்பாக பெனிஃபிட் உண்டு. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னு கேட்டால் அதில் முதல் ராசி லக்னம்னு சொல்றது கன்னிக்கு, 2வது விருச்சிகம், 3வது கடகம், 4வது மீனம். மற்ற அத்தனை பேருக்கும் நல்லாவே இருக்கும். எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே புத்தி, ஞானம், வைராக்கியம், நல்ல ஒரு திறமை இருக்க வேண்டும், பிறக்க வேண்டும், சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு வேண்டுதலை, சங்கல்பத்தை நாம் செய்து கொள்வோம். சர்வேஜனா சுகினோ பவந்து, சர்மஸ்த சன்மங்களானி பவந்தோனு குணவந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.